மனசு ஒரு குரங்குன்னு சொல்லுவாங்க. அந்த குரங்கு நம்ம தூக்கத்தை கெடுக்க ஆரம்பிச்சா? வணக்கம், நான் ஸ்ரீலஜா. மனசு ஒரு குரங்குன்னு சொல்லுவாங்க. அது ஒரு பழமொழி மாதிரி தான் கேட்கும். நாம் அதை சிரிச்சிட்டு கடந்து போயிடுறோம். ஆனா ஒரு நாள் அந்த குரங்கு நம்ம தூக்கத்தை கெடுக்க ஆரம்பிச்சா, நம்முடைய நிம்மதியை கெடுக்க ஆரம்பிச்சா, நம்ம அமைதியை கெடுக்க ஆரம்பிச்சா, அப்போதான் அந்த வார்த்தையோட அர்த்தம் புரியும். நீங்க கவனிச்சு பாருங்க, வெளியுலகம் அமைதியா இருந்தாலும் நம்முடைய உள்ளுலகம் ரொம்ப சத்தமா இருக்கும். யாருமே எதுவுமே சொல்லாம இருந்தாலும் நமக்குள்ள 1000 கேள்விகள் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த ஓட்டம் தான் இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம். உதாரணத்துக்கு, ஒரு பெண் அவங்களோட லைஃப்ல ரொம்ப முக்கியமா ஒருத்தரை நம்புனாங்க. அந்த பெண் அவங்களோட அதிகமா பேசுவாங்க, டெய்லி பேசுவாங்க, டெய்லி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுவாங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாங்க. திடீர்னு அந்த நபர் பேசாம அமைதியை தேர்வு செஞ்சாரு. அந்த நபர்கிட்ட இருந்து அந்த பெண்ணுக்கு ஒரு மெசேஜ் இல்லை, ஒரு கால் இல்லை. அந்த பெண்ணுடைய மனசு இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கும் தெரியுமா? அவங்களுக்கு நான் போர் ஆயிட்டனோ, இல்ல அவங்க மாறிட்டாங்களோ, இல்ல அவங்களோட லைஃப்ல வேற ஒரு பெண் வந்துட்டாங்களோ, இல்ல நான் அவங்களுக்கு போதுமானவளா இல்லாம போயிட்டேனோ அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு அவங்களுக்கு தூக்கமே வரல. நிறைய ஓவர் திங்க் பண்ணாங்க. 3 நாள் பயங்கரமான டார்ச்சர் அனுபவிச்சாங்க. 4வது நாள் தான் தெரிய வந்தது, அந்த நபருடைய வீட்டுல ஒரு பெரிய பிரச்சனை, அதனாலதான் அவரால் பேச முடியல அப்படிங்கிறது. இந்த இடத்துல உண்மை ஒரு சாதாரண விஷயமா தான் இருந்தது. ஆனா மனசு உருவாக்கின வழி தேவையில்லாதது. இந்த அன்னெசரி பெயினை உருவாக்குறது யாரு தெரியுமா? நம்முடைய மனசு தான். நம்ம மனசு ஓடுறது தவறு கிடையாது, அது அதனுடைய இயல்பு. குரங்கு குதிக்கிறதுக்கு நாம கோவப்பட மாட்டோம், ஏன்னா குதிக்கிறது குரங்குனுடைய தன்மை. அதே மாதிரி மனசுக்கு எண்ணங்களை உருவாக்குறது அதனுடைய தன்மை. ஆனா பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா, நாம அந்த எண்ணங்களை ஆய்வு செய்யாம அப்படியே நம்ப ஆரம்பிக்கிற போதுதான். ஒரு எண்ணம் நமக்குள்ள வந்துச்சுன்னா அது உண்மை அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஆனா நாம அதை உண்மைன்னு ஏத்துக்கிட்டா அது நம்முடைய உணர்ச்சியா மாறுது. அந்த உணர்ச்சி நம்முடைய நடத்தையாவும் மாறுது. அதுதான் சங்கடத்தோட முதல் நிலையா இருக்கு. நம்ம மனசுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நம்மளை பாதுகாத்துக்கிறது. நீங்க ஒரு தடவை அவமானத்தை அனுபவிச்சீங்கன்னா நம்ம மனசு அதை மறக்கவே மறக்காது. நீங்க ஒருவரால வஞ்சிக்கப்பட்டீங்கன்னா நம்ம மனசு அதை நினைவுல வச்சுக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா, இது திரும்ப நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடாது அப்படின்னு. ஆனா நம்ம மனசு செய்யற தப்பு என்னன்னா, பாதுகாப்பான சூழ்நிலையிலையும் ஆபத்தானதை மட்டும்தான் நமக்கு காட்டுது. ஒரு சாதாரண அமைதியை கூட பிரிவோட ஒரு பெரிய அறிகுறியா தான் நம்ம மனசு பார்க்குது. ஒரு சின்ன மாற்றத்தை கூட பெரிய அபாயமா நமக்கு காட்டுது. இதுதான் தேவையில்லாத மன அழுத்தம். ஒரு செய்தி தாமதமா வந்தா உண்மை அவங்க வேலையில இருந்திருக்கலாம், ஆனா நம்ம மனசு சொல்ற கதை அவங்க என்னை தவிர்க்கிறாங்க அப்படின்னு. ஒரு சின்ன பதில் மட்டும் அவங்கள்ட்ட இருந்து வந்தா அவங்க அவசரத்துல இருந்திருக்கலாம், ஆனா நம்ம மனசு சொல்ற கதை அவங்களுக்கு நம்ம மேல இருந்த ஆர்வம் குறைஞ்சிடுச்சு அப்படின்னு. உண்மை என்னைக்குமே அமைதியா தான் இருக்குது, ஆனா நம்முடைய கற்பனை தான் ரொம்ப சத்தமா இருக்குது. நாம நம்ம கற்பனையுடைய சத்தத்தை கேட்டு அமைதியை புறக்கணிக்கிறோம். அதிகமா யோசிக்கிறது திடீர்னு வராது,
அது ஒரு சின்ன சந்தேகத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது. அவங்க ஏன் இப்படி என்கிட்ட நடந்தாங்க, நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா, இந்த 2 கேள்வி போதும். அதுக்கப்புறம் மனசு கதை கட்ட ஆரம்பிக்கும். கடந்த காலத்தெல்லாம் எடுத்து பார்க்கும். சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் கோத்து வச்சு பெரிய முடிவுக்கு மனசு எடுத்துட்டு வரும். ஆனால் அந்த முடிவு உண்மையா? கண்டிப்பாக இல்லை. அது ஒரு கற்பனை. ஆனால் நாம் அதை திரும்ப திரும்ப நினச்சா அதுதான் நிஜமாவே மாறுது. நாம் வெளியில் சொல்ல முடியாத பல எதிர்பார்ப்புகள் நமக்குள்ள இருக்கலாம். அவங்க எனக்கு முன்னுரிமை கொடுக்கணும், அவங்க என்னை புரிஞ்சுக்கணும், அவங்க எப்போதுமே என்னை விட்டு போகக்கூடாது, இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் தவறான எண்ணங்கள்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த எதிர்பார்ப்பு நிறைவேறலைன்னா மனசு அதை காயமாக எடுத்துக்கணும். அப்போ 2 வழி நம்ம மனசு சூஸ் பண்ணும். ஒன்று, நாம் மற்றவங்கள குறை சொல்லுவோம். இல்லை அப்படின்னா நாம் நம்மளையே குறை சொல்லுவோம். இந்த 2மே நம்மளுடைய அமைதியை தான் கெடுக்கும். நாம் நம்ம மனசை அடக்க கற்றுக்கிடலாம், ஆனால் மனசை நிறுத்த முடியாது. நம்மால் நம்ம மனசை வழி நடத்த முடியும். ஒரு எண்ணம் நம்மளை குலைக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நாம் உடனே பதில் சொல்லக்கூடாது, உடனே முடிவும் எடுக்கக்கூடாது. கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து யோசிக்கணும். அப்போ அந்த எண்ணத்தோட தீவிரம் கொஞ்சமாக குறையும். எண்ணங்களை நமக்குள்ள வச்சிருக்கும் போது அது பெருசாக தோணும். ஆனால் அதை எழுதி வெளியில் கொண்டு வந்தால் அது சின்ன விஷயமா தெரியும். அதனால் எண்ணங்கள் அதிகமாகிற நேரத்தில் நீங்கள் அதை வெளிப்படுத்தாமல் ஒரு பேப்பரையும் பேனாவையும் எடுத்து எழுதி கொஞ்ச நேரம் கழித்து அதை கிழிச்சு போட்டோம் அப்படின்னா அந்த எண்ணங்கள் அதோடு முடிஞ்சு போயிடும். நம்ம ரியாக்ட் பண்ணும்போது தான் அந்த எண்ணங்கள் தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத மன அழுத்தத்தை நமக்கு தரும். ஒரு சில எண்ணங்கள் தீவிரமாக வந்தது அப்படின்னா இது உண்மைக்குமே நடந்த விஷயமா இல்லை நான் நினைக்கிற விஷயமா அப்படின்னு ஒரு கேள்வி கேளுங்க. இந்த 2 கேள்வியும் தான் நம்ம மனசை பாதி அமைதிப்படுத்தும். நிறைய எண்ணங்கள் வர்றதுனால மனசு மோசம்னு அர்த்தம் இல்லை. மனசு பயப்படுது. அது இழப்பை நினைச்சு பயப்படுது. அது நம்முடைய தனிமையை நினைச்சு பயப்படுது. அது மறுபடியும் நம்ம காயமடைஞ்சிடக்கூடாதுன்னு பயப்படுது. அந்த பயத்தினால தான் அது முன்னாடியே காயத்தை உருவாக்குது. ஆனால் மனசில் வச்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கையை நடத்துறது உங்கள் மனசு இல்லை, நீங்கள் தான். இன்னையிலிருந்து ஒரு எண்ணம் வந்தாலே அதை நீங்கள் முழுசாக நம்பாதீங்க. அதை கேள்வி கேளுங்க, அதை ஆராயுங்க, அந்த எண்ணங்களை சமநிலைப்படுத்துங்க. மனசு ஒரு குரங்கு தான், ஆனால் அந்த குரங்குக்கு கட்டுப்பாடு போடுற சக்தி நம்ம கையில் தான் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது போன்ற பதிவுகளை நீங்கள் மேலே மேலே பார்க்குறதுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.